ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 11:40க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் சனிக்கிழமை காலையில் தான் பார்ப்பீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கெவின் வாஷ் வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியமில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்ததுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸ் வந்து 3% உள்ளது. இன்டர்நேஷ்னலாக கூடிய எல்லா மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆகுது. அப்படி என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ் க்ளோசிங்கில் நேற்று வியாழக்கிழமை வந்து ஒரு பெரிய மேனிப்புலேஷன் நடந்தது. அதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நம்மளோட சேர்மன் கிட்ட, செபி சேர்மன் கிட்ட கேட்கும்போது அவர் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே நம்பிக்கையே போயிடுச்சு, இது மாறுன்ற நம்பிக்கை. ஸோ இந்த மேனிப்புலேஷன் வந்து கண்டினியூ ஆகதா போகுது, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். அண்ட் இது ரெண்டும் இல்லாமல் வழக்கம் போல நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட், இந்த ரஷ்யா உக்ரைன் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், இதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் நேபாளோட அந்த டிசாஸ்டரில் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு, அதையும் பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அந்த அனாலிசிஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டார், கோல்டு, க்ரூட் ஆயில், எஃப்ஐடி டேட்டா எல்லாத்தையும் பார்த்துருவோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து ஐடி செக்டாரே இருக்குது, அதுக்கான காரணத்தையும் பேசிடுவோம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், சில கம்பெனிஸ் பற்றின முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட அனுபவங்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மற்றவங்களும் அதை படித்து அவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட்டு பார்த்த உடனே கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னென்னா, ஈக்விட்டியில் மந்த்லி 4 to 5% ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? கேன் யூ கைட் ஆர் மேக் வீடியோ ரிகார்டிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா முடியாது, எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யாராவது உங்களை ஏமாற்றிடுவாங்க. நான் உங்களுக்கு அதிகமான லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறேன், பிட்காயினில் சம்பாதிச்சு கொடுக்குறேன், ஆப்ஷன் செல்லிங்கில் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படியாவது உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ இதை சும்மா நான் ஒரு வீடியோ ஓட்டுறதுக்காக, எல்லாரையும் கவர்னுன்றதுக்காக போய் சொல்லலாம், 5% எடுத்து கிழிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து அப்படி செயல்படாது. இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை பார்த்த உடனே என்ன இது இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீங்கள் மார்க்கெட்டில் 1% ஒரு மாதத்துக்கு எடுத்தாலே வருஷத்துக்கு 12% எடுப்பீங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட 2 மடங்கு ரிட்டர்ன். இந்தியாவில் 99% அளவுக்கு மக்கள் வந்து பேங்க்கில் தான் பணத்தை போடுறாங்க. ஸோ அவங்கள விட நீங்கள் அதிகமான லாபம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்தியாவோட ஜிடிபி குரோத்தை விட நீங்கள் அதிகமாக வளர்றீங்கன்னு அர்த்தம். 12% இங்கே எடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது. நீங்கள் 12% எடுத்துகிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் சில ஆப்ஷன்ஸை கொடுக்கும், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கேம் விளையாடும்போது ஸ்கோர் மல்டிப்ளேயர் வரும். நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் வந்து அப்படியே டபுள் ஆகுறது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸ் லைஃப் கிடைக்கும். ஒரு முறை அவுட் ஆனால் கூட மறுபடியும் விளையாடுற மாதிரி எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் சில டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்போ வேணால் 4-5% ஒரே மாதத்தில் வரலாம். ஆனால் அது ரெகுலராக வராது, எப்பயாவது ஒரு முறை தான் வரும். 2018, 2020, 2021, 2023 24 வரையும் இந்த 3 காலகட்டத்தில், லாஸ்ட்டு என்னோட 11 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 3 காலகட்டத்தில் நானும் பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 2024 பிரைம் மினிஸ்டர் மோடி எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் முடிஞ்சு பயங்கரமாக மார்க்கெட் ஏறினது. 2019 அதே மாதிரி தான் மார்க்கெட் ஏறினது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் பெரிய நெகட்டிவான ஒரு நியூஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். என்னென்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகப்படுத்திடுவாங்களோ, ஏன்னா கோவிட்னால மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு நிதி சுமை இருந்தது. அப்போது அதுக்காக டேக்ஸ் அதிகப்படுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. டேக்ஸ் அதிகப்படுத்தலை. அந்த செய்தி வந்த உடனே பேங்க் நிஃப்டி மட்டும் 29,000 35,000 பாயிண்ட், 36,000 பாயிண்ட் போது ஒரே மாதத்தில் 20% ஏறுது. ஸோ அந்த மாதிரி எப்பயாவது தான் நடக்குமே தவிர்த்து எப்பயுமே நடக்காது. ஸோ நீங்கள் மென்டலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த மாதிரி 4% 5% எடுக்க முடியும்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் 1% எடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். அந்த 1% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதுக்கே ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் வர மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கணும், சீப்பான ஸ்டாக்ஸை வாங்கணும், கோல்டை வாங்கி விற்கணும், F&O ட்ரேடிங் பண்ணணும். எத்தனையோ பண்ணாதான் நீங்கள் 1%லேருந்து 2% வரை எடுக்க முடியும். அது எடுத்தாலே பெரிய அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ண முடியும். 2% எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24%. 24%னா 3-3.25 வருஷத்தில் உங்களோட அக்கௌண்ட் டபுள் பண்ணிடலாம். 15% எடுத்தால் போதும், 5 வருஷத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து 15% எடுத்தால் போதும் தான் நினைப்பேன். ஆனால் மார்க்கெட்டில் நான் சொன்ன பதில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு
போன வருஷம் கோல்டு ப்ரைஸஸ் அப்படியே டபுள் ஆச்சு. $2,300 $5,500 வரைக்கும் போனது. இப்போ $4,600-500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் கெவின் வார்ஷோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. இது ஒரு பிரதராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து நம்மளோட செபி சேர்மன் பேசினது முதல்ல பார்த்துருவோம். நேற்று ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் அவங்கக்கிட்ட மைக் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சிஎஸ்ல மறுபடியும் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இதை பாருங்கள், க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டத்தில் இப்போதைக்கு நாங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர ஐடியாவில் இல்லை. இன்னும் வந்து மக்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சுன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுன்றதுக்காக சிஎஸ் சிஸ்டத்தை நாங்கள் ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த சிஎஸ் சிஸ்டம் வந்து லாங் டேர்ம் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி உருவாக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போதே இதுக்கு மேலே வீக்லி ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஒன்று மந்த்லி ஆப்ஷன்ஸ், அப்படி இல்லைனா குவார்ட்டர்லி ஆப்ஷன்ஸ், இல்லைனா இயர் எண்டில் நடக்கக்கூடிய டிசம்பர் ஆப்ஷன்ஸ் இல்லை ஜூன் ஆப்ஷன்ஸில் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், இல்லைனா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இப்போ நம்மளோட ரெகுலர் மார்க்கெட் அனாலிசிஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்னு வந்தோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆயில் டேங்கரையும் வந்து ஈரான் அடிச்சிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா பிளாக்கெட் போட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நாங்கள் இன்னமும் கூட க்ரூட் ஆயிலை வந்து வித்துட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா வந்து இந்த எம்ஓஐ வந்து ஆனர் பண்ணலை, இருந்தாலும் நாங்கள் ஆனர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அமெரிக்கா கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அவங்க மறுபடியும் அவங்களோட நம்பகத்தன்மை வந்து நிரூபிக்கணும், அவங்க மேலே நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை என்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஓஇயில் சொன்ன ப்ராமிசஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவோட சாங்ஷன்ஸை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரைம், ஹியூமன் கிரைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது மனித இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம், மில்லியன்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸுக்கு வந்து மெடிசன்ஸும் ஃபுட்டும் கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தான். கூடிய சீக்கிரமே வந்து ஐநா சபை தலையிட்டு இந்த சாங்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மை என்னென்னா, அங்கே ஈரான்குள்ளார இந்த மாதிரி கப்பலெல்லாம் நிறுத்தின உடனே உணவுப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் வந்து போகாது. ஒன்லி ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். ஒன்று பாகிஸ்தான் வழியாக வரணும் சைனாவிலேருந்து, அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து அந்த காஸ்பியன் சி வழியாக கொண்டு வரணும். இது வந்து இன்னும் வந்து சிரமத்தை ஏற்பட்டுரும். எப்படி இருந்தாலும் சப்ளையில் வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் உருவாக்கும். அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த மாலுமிகள் சீஃபேரர்ஸ், அவங்களுக்கும் சாப்பாடு இல்லைல்ல, அவங்களுக்கும் மருந்து இல்லைல்ல. கிட்டத்தட்ட 6 மாதமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தை பார்க்காம அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர் சம்மந்தமே இல்லாமல் இறந்துருப்பாங்க. ஒரு 2 மாதம் இருக்கும், ஒரு சீஃபேரர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன், இப்படி மாட்டிகிட்டு இருக்குமே, எப்போ தான் நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படின்ற ஒரு மன அழுத்தத்திலேயே நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அவனுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மீடியேட்டர்ஸ் கிட்ட என்ன சொன்னதா தகவல்னா, இங்கே பாருங்கள், அந்த ஜூன் மாதத்தில் போன எம்ஓஐ வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் வந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு வந்து மாஸ்கோவுக்கு சிஏஏ டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃப் போயிருந்தார். இதில் அவர் எதுக்காக போனார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து விவாதமே வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக இருந்தது. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா எங்கே நேட்டோ நாடுகளை அடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் ஜான் ராட்க்ளிஃப் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறதா சொல்லிட்டு தகவல்கள் வந்தது. நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் கூட அதுதான் பேசணும். ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து நேட்டோ நாடுகளை அடித்தா என்ன, அடிக்கலைன்னா எனக்கு என்ன, என்னோட கவலை அது கிடையாது. ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி சப்போர்ட்டை வந்து பின்வாங்கிக்கணும், வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது கிளியராக வந்து நம்ம எதிர்பார்த்தோன்னு தான். அதாவது, நான் உக்ரைனை விட்டுறேன், நீ ஈரானை விட்டுரு, நீ அவனை போட்டடி, நான் இவனை போட்டு அடிக்கிறேன், பேச்சாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியுது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஒபெக் நாடுகளோட கூட்டமைப்புலேருந்து வெனிசுலாவும் வந்து வெளியே வரப்போகுது. ஆல்ரெடி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. எவ்வளோ வேணாலும் குரூட் ஆயில் வந்து அவங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ வெனிசுலாவும் வந்து வெளியே வர்றது கிட்டத்தட்ட இந்த ஒபெக் நாடுகள் அப்படின்ற ஒரு அமைப்புக்கே வந்து இதுக்கு மேலே வேல்யூ இருக்குமா, அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டார்கெட், இதுக்கெல்லாம் வந்து எந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், வெனிசுலா வந்து பிகஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர் உலகத்திலே.
யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் வந்து ஈக்குவலி வந்து ஒரு மேஜர் போர்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே போகிறது வந்து ஒபெக் நாடுகளோட அந்த பவர் வந்து குறைக்குது. இது ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். காரணம், அவங்களோட போட்டி போடுறதுக்காக இவங்க வந்து இப்போ டிஸ்கவுண்ட்டில் வந்து க்ரூட் ஆயில் விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிஞ்சதுன்னா க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த அதர் ஹேண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அங்கேயும் வந்து கண்டினியூஸாக அட்டாக் போயிட்டு தான் இருக்குது. என்னன்னா, உக்ரைன் பண்ண ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவோட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூல் யுரேனியம்லாம் இருக்கு இல்லையா, யுரேனியம், தோரியம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடிய இடத்துல வந்து தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் வந்து ஒரு நியூக்ளியர் லீக்கேஜ் ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளாக் சீயில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயில் வந்து 50% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் உக்ரைனோட தொடர்ந்து தாக்குதல்னால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம நேற்றே பேசியிருந்தோம். க்ரூட் ஆயில் மட்டும் இல்லை, கோதுமை, இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி எல்லா பொருட்களோட சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேற்கொண்டு எந்த அப்டேட்ஸும் வந்து இவங்களும் பிரச்சனை முடிக்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. அண்ட் இந்த ஜாக்சன் ஹோல் மீட்டிங்கில் கெவின் வார்ஸ் பேசுனது 3வது செக்மெண்ட்டில் கோல்டு பற்றி பேசும்போது நம்ம சொல்லிடலாம். அண்ட் நேபாள் டிசாஸ்டருக்கு வந்தோம்னா, நேபாளோட டிசாஸ்டர் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டெத் டோல் வந்து 538, அதாவது இந்த வெள்ளத்தினால உயிரிழந்தவங்களோட எனக்கு 538ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் கூட 1924 பேர் அளவுக்கு மிஸ்ஸிங், எங்கே போனாங்கன்னே தெரியல. அந்த 1500 பேரை வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா 2வது நாளாக கண்டினியூஸாக வந்து உதவி பொருட்களை வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஈவன் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதா வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரி ஜெய்ஷ்வால் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா, சைனா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதோ ஒரு வெடி விபத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி வெடிக்கும் போது தான் அதனோட அதிர்வில் வந்து ஒரு கிளேசியர் வந்து உளுந்திருக்கு. அது உளுந்து தான் இந்த ஏரியில் உளுந்து அந்த ஏரிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணி உடஞ்சி வெளியே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டாக வந்திருக்கு. இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி போயிட்டுருக்கு. அண்ட் வரும் நாட்களில் வந்து இதை பற்றின அப்டேட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். ஒருவேளை இதை பண்ணியிருந்தாங்கன்னா சைனாவை வந்து மன்னிக்கவே முடியாது. இன்னும் எவ்வளோதான் பாவம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியல. அண்ட் 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் வந்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட மார்க்கெட் அனலிஸ்ட் பேசினது தான். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கனடாக்கு போயிருக்காங்க. நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அஜித் தோவல் வந்து சைனாக்கு போயிருக்காங்க. பியூஷ் கோயல் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க நிர்மலா சீதாராமன் உங்கள் கனடாக்கு போனதில் சில ஸ்டேட்மெண்ட் வந்து முக்கியமாக வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கனடா உறவில் வந்து இதுதான் வண்டர்ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2030க்குள்ளார 70 பில்லியன் கெனடியன் டாலர் அளவுக்கு வந்து ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் நடக்கும், காமர்ஸ் பைலேட்ரல் ட்ரேட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைலேட்ரல் ட்ரேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஸ், கேபிட்டல் மார்க்கெட், கிரிட்டிக்கல் மினரல்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஸ், கேபிட்டல் மார்க்கெட்டுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக இருக்க போகுது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அதனோட கெப்பாசிட்டி வந்து 6 ஜிகாவாட் அளவுக்கு ட்ரிபிள் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 ஜிகாவாட்டாக இருக்கிறது, அடுத்த 4 வருஷத்துக்குள்ளே இது ட்ரிபிள் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பவர் கம்பெனிஸ், அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி, பவர் கிரிட் மாதிரியான கம்பெனிஸ், அண்ட் பவர் ட்ரேடிங் கம்பெனிஸ், அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸு, கூலிங் டிவைசஸை ப்ரொடியூஸ் பண்ண வோல்டாஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலீஸ் கொடுக்குறவங்க, எல்என்டியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ், அண்ட் இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம், காப்பர் கேபிள்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாலிகேப் மாதிரியான கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்திருக்கு. என்னென்னா, 2025 பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஜிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து இவங்க கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடுறாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து இந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான நல உதவிகள் வந்து போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து நம்மள மாதிரி சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது இந்த எம்ப்ளாயியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது, இபிஎஃப் எல்லாம் கிடைக்காது. காரணம் வந்து டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து வேலை செய்கிறவங்க கிடையாது, அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. ஸோ இவங்களுக்கான விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதில் சில ரூல்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகுது.
அதாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இவங்க போட்ட இந்த வெல்ஃபேர் போர்ட்லேருந்து நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்னும் பல கம்பெனிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஊபர், ஓலா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன உடனே வெல்ஃபேர் போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒர்க்கர்ஸுக்கு தர வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து தராமல் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ் நடக்க போகுது. அண்ட் இதனால் வந்து இவங்களோட பெங்களூர் ஆப்ரேஷன்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெங்களூர் வந்து ஒரு டெக் ஹப். அங்கே வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸே வந்து அதிகம். இங்கே சாதாரணமாக கிருஷ்ணகிரி டவுனில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 20,000 செலவு பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து 40,000 50,000 செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து வியாபாரம் நடக்கக்கூடியது. அங்கே ஒரு பிஸ்னஸ் லாஸ் வரும்போது இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் மேலே டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும். ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட டேட்டா வந்தது. இந்த டேட்டா பார்த்தோம்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 1.5 மாதமாகவே வந்து அப்சைடு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 675 பில்லியன் இருந்தது ஒரு போன மாதம் பார்க்கும்போது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வாரம் 717 பில்லியன் வந்து இப்போ 729 பில்லியனாக கிட்டத்தட்ட 13 பில்லியன் அளவுக்கு நம்மளோட டாலர் ரிசர்வ்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 3ஆம் தேதி பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக சிஸ்டத்துக்குள்ளார லிக்விடிட்டி அதிகமாக போகுது. இது மார்க்கெட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து கரன்சியோட வேல்யூ, அதாவது யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அண்ட் கெவின் வாஷ் வந்து இப்போ பேசினதுனாலே வந்து டாலர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. மற்ற எல்லா அசட் கிளாஸஸ் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஈவன் ட்ரெஷரி ஈல்ட்ஸ் கூட அதிகமாக இருக்குது. அதையும் வந்து நம்ம பின்னாடி பேசிக்கலாம் 3வது செக்மெண்ட்டில். அண்ட் அடுத்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து 24,122 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சு. கிட்டத்தட்ட 24,172. ஓகே, நேற்று ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே விழுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு 24,142 3.25 க்ளோஸ் ஆகுது. அண்ட் சிஎஸ் க்ளோசிங் வழக்கம் போலே 33 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஈவன் நம்மளோட போர்ட்ஃபோலியோ கூட பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும். காரணம் வந்து ஐடி செக்டார் ப்ளே பண்ணியிருந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணது. என்னென்னா அட்வான்ஸ்டு கிளைண்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 1917 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1560 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாகவும், ஆட்டோ செக்டார் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாகவும், எஃப்எம்சிஜி -0.4% அளவுக்கு நெகட்டிவாகவும், அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து 0.5% பாசிட்டிவ் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி செக்டர் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 4% வரைக்கும் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 3.5% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. இதுக்கான காரணத்தை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். சேல்ஸ் ஃபோர்ஸ், க்ரௌட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவான Q2 நம்பர்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ கைடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ், க்ரௌட் ஸ்ட்ரைக் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், நம்மளோட இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் ஆந்த்ரோபிக்கும் சேர்ந்து க்ரௌட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. இதன் காரணமாக வந்து ஏஐயோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வருங்காலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. பேரலாக வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. இன்றைக்கி டிசிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4% அளவுக்கு பாசிட்டிவாகவும், இன்ஃபோசிஸ் 3% பாசிட்டிவாகவும், HCL டெக்னாலஜிஸ் 2.5% பாசிட்டிவாகவும், விப்ரோ வந்து 2.5% பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் கோஃபோர்ஸ் 6% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அதுதான் ஹையஸ்ட் கெயினான ஷேர். இது வந்து ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னமும் கூட ஐடி செக்டாரில் அப்சைட் பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருக்குது. அதை நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் அடுத்து கெவின் வாஷான விஷயத்துக்கு வந்தோம்னா நம்ம ஒரு வாரமே சொல்லிட்டு இருந்தது தான். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கெவின் வாஷ் பேச போகிறாரு. அப்படி பேசினார்னா தங்கத்தினோட விலை ஸ்டாக் மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசினதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அவர் 9 மணிக்கு பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த உடனே இதுதான் நடந்தது. ஆனால் 7 மணிக்கே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஒரு இமேஜ் போட்டிருப்பேன். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்விங் வந்து ஒரே 5 நிமிஷத்துக்குள்ள நடந்தது. ஒரு பொசிஷன் பில்டிங் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இது வந்து 4,580 அந்த டாலர்ஸ் கிட்ட நடந்தது. அண்ட் இவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட $100 மேலே வந்து கோல்டோட ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. அண்ட் அப்படி என்ன பேசினாருன்னா, ஃபெட் ஆஸ் ஒர்க் டு டூ இஃப் ப்ரைஸஸ் கண்டினியூஸ் டு ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி விலைவாசி அதிகமாகிட்டே போனால் ஃபெட்டுக்கு வேலை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ரேட் ஹைக் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு பயத்தில் கோல்டு ப்ரைஸஸ் வந்து விழுந்திருக்கு. மற்ற எல்லா அசட் கிளாஸஸும், அது டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கூட மைல்டாக வந்து புக் ஆகிருக்கு. ஸோ அப்படி என்ன பேசுகிறாரு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டில் எ கன்சர்ன். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் நாட் ஹர்ட்டிங் எக்கனாமி. டோன்ட் ஹேவ் டு கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்டில் இன்ஃப்ளேஷன் ரீச்சஸ் 2% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து இன்னமும் கூட ஒரு கன்சர்னாக இருக்குது.
அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்னால பெரிய அளவுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படலை. அண்ட் அதே சமயம் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து 2% ரீச் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன ஃபெடரல் மீட்டிங்லேயே ஏகப்பட்ட அஃபிஷியல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஹெல்த்தியாக இருக்குது, லேபர் மார்க்கெட்டும் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் சம்மர் இன்ஃப்ளேஷன் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் கூட பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றம் வர வேண்டியது பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்ஃப்ளேஷன்ஸில். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாரோயிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் விசிபிளாக தெரியல. அதே மாதிரி தான் பாரோயிங்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டினியூஸாக அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் கூட வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சடனாக அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இந்த இன்ஃப்ளேஷன் வந்து 2% கீழே வரத்துக்கு வரையும் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது 66% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக வந்து போல்ஸ் எல்லாம் நடக்கும். இதில் 66% அளவுக்கு ட்ரேடர்ஸ் வந்து வர செப்டம்பரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் வந்து எல்லா அசெட் கிளாஸஸும் ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். காரணம் நான் வழக்கமாக சொல்கிறதே தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா எல்லாரை விட அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்க வாங்கின எல்லா லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். மிகப்பெரிய அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம், கன்சம்ஷன் குறையிறதுனால மறுபடியும் வேலையில்லாம திண்டாட்டம், இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு செயின் எஃபெக்டாக, ஒரு கேஸ்கேட் எஃபெக்டாக அது உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதே இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரொம்ப நாள் கழித்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன். கோல்டு ப்ரைஸஸ் இப்போ வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்தீங்கன்னா, கோல்டு ப்ரைஸஸ் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 12 மணிக்கு வந்து $4,456 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து கோல்டு $4,000 இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருப்போம். ஸோ இப்போயும் கூட நீங்கள் 11% அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கீங்க. நீங்கள் ஒரு வேளை ஷார்ட் டேர்முக்கு கோல்டை வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு லாபம் வரட்டுமே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுபடியும் $4,000 வந்துச்சுன்னா நான் தைரியமாக கோல்டை வாங்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் இன்னும் ஒரு $200 இருந்தாலே, $4,200 வந்தாலே கோல்டு வந்து அட்ராக்டிவ் ஆகிடும் மறுபடியும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்குறீங்கன்னா கோல்டு வந்து இன்னும் கூட ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஒரு ப்ராமிசிங்கான ஒரு அசட்டாக தான் இருக்குது. நீங்கள் இது ஐடி கம்பெனிஸ்லேயும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனிஸில் அப்சல்யூட்டான ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது. அங்கேருந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 20% அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் சடனாக ஒரு அசட் கிளாஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை பல முறை நான் பார்த்துருக்கேன். இதுதான் கோல்டு பற்றின என்னோட ஒப்பீனியன். அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டாக்கு வந்தோம்னா, எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி $5,040 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து $5,184 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நம்ம தகவலுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயோகானில் வந்து ஒரு 700 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிஸில் பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு நம்பராக இது இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்தோம்னா, சிப்லா வந்து அவங்களோட ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து சில ரீஸ்ட்ரக்சரிங்கை பண்ணியிருக்காங்க. இது சிப்லாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. என்னென்னா, இந்த சிப்லாவும் கெம்வெல் பயோஃபார்ம் பிரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 60% அளவுக்கு சிப்லா ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணும், 40% அளவுக்கு கெம்வெல் பயோஃபார்மா வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணும். இந்த கம்பெனியோட பேர் வந்து ஆஸ்பர்ஜன் லிமிடெட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த ஆஸ்பர்ஜன் லிமிடெட் இந்தியா வந்து இவங்களுக்கு கீழே வந்து ஒரு சப்சிடரி உருவாக்குறாங்க. ஆஸ்பர்ஜன் ஐஎன்சி யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. இந்த ஆஸ்பர்ஜன் ஐஎன்சி யூஎஸ்ஏலையும் 60% அளவுக்கு சிப்லாவும் 40% அளவுக்கு இந்த கெம்வெல் பயோஃபார்மாவும் வச்சுருக்காங்க. இப்போது இது எதுக்கு சுற்றி வெளில வளைச்சிட்டு, எப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்பர்ஜனில் 60% சிப்லாக்கும் 40% கெம்வெலுக்கு இருக்கா, அதனால் இதில் 60-40 இல்லாமல் மொத்தமாக இந்த சப்சிடரியில் 100% இந்த ஆஸ்பர்ஜன் லிமிட்டெடுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது எப்படி பார்த்தாலும் இந்த ஆஸ்பர்ஜன் லிமிட்டெடுக்கு 100% அளவுக்கு இந்த யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய சப்சிடரிக்கு ஹோல்டிங் இருக்குது. இப்போது இந்த சிப்லாக்கு இந்த 100%ல் 60% ஹோல்டிங் கிடைச்சிட போகுது. இதனால் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியலாக இம்பாக்ட் இருக்க போகுது கிடையாது. இதை ஏன் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஃபைனான்ஸில் வந்து இந்த மாதிரி அழகான சில விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போதே வந்து சிரிப்பு வரும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் சிப்லாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. நான் சிப்லாவோட ஷேர் ஹோல்டர், இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் அடுத்து
இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏத்தர் எனர்ஜி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து ஏத்தர் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து அடிஷ்னலாக 1758 கோடி ரூபா அளவுக்கு ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அண்ட் இது ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். அண்ட் இப்போது இந்த பர்ச்சேஸ்க்கு அப்புறம் ஹீரோ மோட்டார் கார்ப் ஏத்தர் எனர்ஜியில் 32.8% அளவுக்கு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட அவங்களும் டிவிடெண்ட்ல வந்து 3% 4% கொடுக்குறாங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க, சீப்பாக கிடைக்கும் போது வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ HDFC பேங்க்கு, ஐடிசி, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம எப்படி டிவிடெண்ட்டோட சேர்த்து லாபம் வரும்னு சொல்லிட்டு வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ஹீரோ மோட்டார் கார்ப். நான் ஹீரோ மோட்டார் கார்ப்பில் நடுவில் சில டைம் வந்து லாபம் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அது வித்துட்டு எக்ஸிட் ஆயிருக்கேன். மறுபடியும் எப்போயாச்சும் சீப்பாக கிடச்சி நான் தைரியமாக வாங்குவேன். 3-4% பக்கத்தில் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் சொல்லும்போது இந்த 4-4.5%, 5% வரைக்கும் போகிறதோட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட வியூவர்ஸில் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். காரணம் வந்து 3 கம்பெனிஸோட டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி வரிசையாக கிரெடிட் ஆச்சு. என்னென்னா பிடிசி பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து காலையில் 9 மணிக்கு டிவிடெண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரால் இந்தியா அவங்களும் வந்து டிவிடெண்ட்டை கிரெடிட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சொனாட்டா சாஃப்ட்வேர் அவங்க வந்து ரொம்ப கம்மி ₹1.25 தான் ஒரு ஷேருக்கு, அவங்களும் டிவிடெண்ட்டை கிரெடிட் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். யாரும் டிவிடெண்ட்டை வந்து உங்களோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்காதீங்க. அதை மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் ஐபிஓ அப்ளை ஆச்சுன்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்துடும். நீங்கள் அந்த ஷேர்ஸை விற்றீங்கன்னா கூட அந்த பணம் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து டிவிடெண்ட்டை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து எங்கே போகுதுன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாதுன்ற மாதிரிடும். ஆனால் டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஷேர் ப்ரைஸஸ் வந்து கரெக்டாகும். ஆக்சுவலாக அந்த ஷேர்லேருந்து தான் நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? டிவிடெண்ட்ன்றது ஃப்ரீ கிடையாது. அது உங்களோட பணம், உங்களோட அசெட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் போடுறது உங்களோட கடமை. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன். இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இபிசி கம்பெனி. இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இவங்க ரீசெண்டாக தான் ஐபிஓ வந்தாங்க, ஏப்ரல் மாதத்தில் வந்தாங்க. அண்ட் இன்றைக்கி இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட சேல்ஸ் 37% அதிகமாக இருக்குது. இவங்களோட எபிட்டா 23% அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து 8.5 கோடியிலேருந்து 10.5 கோடியாக கிட்டத்தட்ட 26% அளவுக்கு அதிகமாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. 14% அளவுக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இப்போ 12% குறைஞ்சிருக்கு. காரணம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது, காப்பர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனது, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரீசன் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட் என்னன்னா 603 கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் கிட்ட வந்து 12 கோடி 78 லட்ச ரூபா மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இவங்க லிஸ்ட் ஆகும்போது இவங்க இஷ்யூ ப்ரைஸ் என்னமோ அந்த அளவுக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்துருச்சு. 175 ரூபாய்க்கு இஷ்யூ ப்ரைஸ். இப்போ ப்ரீமியம் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் 175 ரூபாய்க்கு வந்திருக்கு. யாராவது லாங் டேர்முக்கு யோசிக்கிறீங்கன்னா இந்த கம்பெனியை பார்க்கலாம், லாங் டேர்முக்கு. அண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் நான் சொன்னதுக்காக போட வேணாம், நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வேடிக்கை பாருங்கள், சான்ஸ் கிடைக்கும் போது வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லலிதா ஜுவல்லர்ஸ் வந்து ஐபிஓ ப்ரைஸில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 265 லிஸ்ட் ஆச்சு. அண்ட் 2-3 நாளாக வந்து அது டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. திங்கக்கிழமை லிஸ்ட் ஆச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டுக்குள்ளாரே மறுபடியும் லிஸ்டிங் ப்ரைஸ்க்கு மேலே வந்தது. லலிதா ஜுவல்லர்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெம்சன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஐபிஓ வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டிங் கைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 111%. இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 300 ரூபா, லிஸ்ட் ஆன ப்ரைஸ் வந்து 634 ரூபா. எனக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல. அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து 111%. லிஸ்டிங் டே கெயின்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக் ஆகி 95%. லிஸ்டிங் டேவோட எண்டிங்கில் கெயினாக இருந்திருக்கு. என்ன விஷயம்னா இப்போதைக்கு இதை வாங்காதீங்க, ஏன்னா ஹைலி ஓவர் வேல்யூ. இவங்க வந்து ஐபிஓ வந்த போதே வந்து 37 PE ரேஷியோ, இப்போ வந்து 74 PE ரேஷியோ கிட்ட போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட அடுத்த Q1 நம்பர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வரலையேன்னா இவங்களுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சீப்பாக வாங்கிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல கம்பெனியை அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டாலும் லாபம் சம்பாதிக்க முடியாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஃபெடரல் மொகல். இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோ ஆன்சிலரி தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஃபெடரல் பேங்க்குன்னு நீங்கள் எங்கே போய் அடிச்சிங்கனாலும் கூடவே இந்த கம்பெனி வரும். ஸோ ஃபெடரல் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 10% அளவுக்கு அதிகமானது. காரணம் என்னென்னா இவங்க ஒரு ₹7.50 அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ₹86.50 அளவுக்கு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தோம்னா ₹94. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிவிடெண்ட்ன்றதுனால இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி கிடையாது.
இது ஒன் டைம் டிவிடெண்ட் தான். இதுக்கு மேலே இவங்க கண்டினியூஸாக கொடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒன் டைம் டிவிடெண்ட் கொடுக்குறவங்கள நம்ம நம்ப முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நம்ம நம்பணும். கேஸ்ட்ரால் இந்தியா, பவர் ட்ரேடிங் கார்பரேஷன், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட 1% 2% டிவிடெண்ட் தராங்க. ஐடிசி, ஐடி ஸ்டாக்ஸ், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இவங்க ஓஎஃப்எஸ்எஸ், இவங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தருவாங்க. ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டும் டிவிடெண்ட் தருவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம தைரியமாக வாங்கலாம். இவங்க எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அடுத்து டிவிடெண்ட்டுக்காக போய் வாங்காதீங்க. ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஷேர் ப்ரைஸ் கரெக்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா இவங்க கிட்டேருந்து வந்து அப்டேட் என்னென்னா, இவங்க 3 வீலர் அண்ட் 4 வீலர் எலக்ட்ரிக் லோடு வண்டி இருக்கு இல்லையா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எஸ்யூவி போர்ட்ஃபோலியோவில் பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடலை வந்து எல்லா வண்டிக்கும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடல் ஒரு கட்டத்தில் எல்லா எலக்ட்ரிக் வண்டிக்கும் வந்துடும். ஏன்னா பேட்டரியோட காஸ்ட் வந்து அதிகம். இந்த பேட்டரியோட காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியோட விலை அதிகமாக இருக்குது. அந்த வண்டியோட விலை அதிகமாக இருக்கும்போது சேல்ஸ் கம்மியாயிடும். இந்த சேல்ஸ் கம்மியாகிறதுனால இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் கண்டிப்பாக வந்துடும். ஒன்ஸ் இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் வந்துருச்சுன்னா சப்ஸ்கிரைபிங் பேசஸில் தான் இருக்கும். அதாவது இப்போ டெலிகாம் கம்பெனிஸ் வந்து மாதம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இத்தனை கிலோமீட்டர் வரும்னா இத்தனை காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும். இந்த காசை வந்து பீரியாடிக்கலாக வசூல் பண்ணும்போது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இவங்களுக்கும் வந்துடும். இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபான்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கம்பெனிக்கு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் யாராவது கார் வாங்குறதா இருந்தால், எலக்ட்ரிக் கார் வாங்குறதா இருந்தால் இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடலில் வாங்காதீங்க. இது வந்து நான் ஒரு பர்சனல் சஜஷனாக சொல்கிறேன். ஏன்னா வந்து போக போக இவங்க வந்து இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடலுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பர் கிலோமீட்டர் சார்ஜஸ் ஏற்றுனாங்கன்னா அது நமக்கு தான் தேவையில்லாத செலவு. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் யதார்த் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி. அண்ட் இவங்க கம்பெனியில் வந்து அட்வென்ட் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் டிக்கெட்டுக்கும் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரில் கூடி இன்னொரு ஷேர், இவங்க 2 பேருமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டேக்ஸை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து உலாவிட்டு இருக்கு. சாரி. அண்ட் ப்ரொமோட்டர் வந்து ஆஸ் ஆஃப் வந்து 55.8% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் முன்னெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சுன்னா ஒன்று கம்பெனி வந்து ஒத்துப்பாங்க, இல்லைன்னா அது தவறான செய்திங்க, அந்த மாதிரி நாங்கள் இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட வளர்ச்சிக்காக ஏதாவது பண்ணுவோம், அதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ரூமர் இருந்துச்சுன்னா ரூமர் கிளாரிஃபிகேஷனே ஹெட்லைன் வரும், அந்த சப்ஜெக்ட் வரும். அந்த சப்ஜெக்டில் கீழே இல்லை இது வெறும் வதந்தி தான், அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணலை, இப்போதைக்கு எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ணலைன்னு சொல்லுவாங்க, இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன தெனாவட்டு பார்த்தியான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா யதார்த் ஹாஸ்பிட்டலுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா வந்து வேற சில இன்வெஸ்டர் வந்து இந்த வேல்யூஷனில் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத்தில் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரூ நார்த் அப்படின்ற ஒரு எஃப்ஐஐஸ் வந்து பயோகானில் 700 கோடி ரூபாய் அளவுக்கு ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் வந்து விற்றுருக்காங்க. நான் எஃப்ஐ டேட்டா சொல்லும்போது சொன்னாலே அதான் விஷயம். அண்ட் டாடா குரூப்பில் வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த பலோஞ்சி குரூப்பாக இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து சில கடன்கள் இருக்குது. அதனால் வந்து டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணுங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வேணால் உங்களுக்கு வேறு கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஷேர் ஸ்வாப் ரேஷியோவில் கொடுத்துட்றோம், லிஸ்ட்டாக இருக்க கம்பெனியோட ஷேர்ஸை, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா குரூப்பில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு டாடா குரூப்பில் எந்த கம்பெனிலுமே ஹோல்டிங்ஸ் இல்லை, அது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் ஓலா எலக்ட்ரிக் இவங்களுக்கு வந்து 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னென்னா, இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து 95 கோடியே 81 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஆட்டோ இன்சென்டிவ் பிஎல்ஐ ஸ்கீம் கீழே வந்து கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 2வது வந்து இவங்களோட S1Z எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட விலை வந்து 79,999 ரூபா, 80,000 ரூபாய். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டா 301 கிலோமீட்டர் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியாச்சும் ஒழுங்காக இருக்குமான்றது கேள்விக்குறி தான். ஒருவேளை ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு ஒரு டேர்ன் அரவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க பேட்டரி பிஸ்னஸ் பண்ணுற போது தான் சொல்லுவாங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வோடாஃபோன் ஐடியாவை பற்றி ஒரு அப்டேட். இந்த ஜூலை மாதத்துலேருந்து இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 2,40,114 பேர் வந்து புதுசாக வந்து வோடாஃபோனோட சிம் கார்டை வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்த வோடாஃபோனுக்கு வந்து சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார ஒரு 40,000 கோடி ரூபா 45,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏஜிஆர் டியூஸை நாங்கள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் இவங்களுக்கு வந்து ஏஜிஆர் டியூஸை வந்து கட்டுறதுக்கு அந்த மொரட்டோரியம் மாதிரி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து 100 கோடி கட்டலாம், அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து பிரித்து கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே கட்டிடுவோம்னு சொல்லியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக பார்க்கப்படுது. ஸோ வோடஃபோன் ஐடியாவில் எனக்கு வந்து ஹோல்டிங் இருக்குது, ரொம்ப சின்ன போர்ஷன் தான் ஹோல்டிங் இருக்குது. ஏன்னா நான் அது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தேன். அந்த ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து அந்த லாபத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டேன், அசல் பணத்தை எடுத்துட்டேன். அது மட்டும் என்கிட்ட இருக்குது. நான் புதுசாக ஆடும் பண்ணலை, அது ஏறினா இருக்கட்டும் ஏர்லினா போட்டுன்னு சொல்லிட்டு. இது வோடஃபோனோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட், இவங்க கம்பெனிக்கு வந்து 258 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு, பல்வேறு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதை ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேன் சோலார் ப்ராஜெக்ட், கிராஷ் பேரியர்ஸ், ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ், டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ், ஐசோலேட்டட்னு சொல்லிட்டு பல்வேறு செக்மெண்ட்டில் வந்து கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கம்பெனி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிரஸ்டீஜ் எஸ்டேட், இந்த சென்னையில் வந்து மாதவரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நான் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போவேன், முருகர் கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெட் ஹில்ஸ்க்கு போகும்போது நடுவில் மாதவரம் ஸ்டாப் இருக்கும். அந்த மாதவரத்துக்கிட்ட பிரஸ்டீஜ் பாம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,80,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 910 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க போகிறதாகவும், அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் வந்து 641 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1827 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனோட கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 1330 கோடின்னு சொல்கிறாங்க. இது பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்குவாங்க. என்ன விஷயம்னா, ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இப்போ 2 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று கமர்ஷியல் செக்மெண்ட், இந்த REITs, கமர்ஷியல் பில்டிங் ஸ்பேஸ் இதுவாக இருக்குது. இன்னொன்று டொமஸ்டிக், நம்மள மாதிரி ரீட்டெயிலாக வீடு வாங்குறவங்க. இந்த ரீட்டைல் செக்மெண்ட்டில் வந்து ஒரு தொய்வு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பூம் இருக்குது. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து NBCC இந்தியாவுக்கு NHPC கிட்ட வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இது எப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஃபீஸ் வந்து 5% அளவுக்கு வாங்குறதுக்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்டான அப்ரூவல் கிடச்சி அதனோட வேல்யூலாம் வரும்போது இவங்க கன்சல்டன்சி கொடுத்து இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ப்ராஜெக்டில் 5.5% அளவுக்கு சார்ஜஸ் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ண போதை சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி தான், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவந்தி ஃபீட்ஸ், இவங்க வந்து ஸ்ட்ரிம்ப் ஃபீடை வந்து தயாரித்து விற்கிறாங்க. கூடவே வந்து ஸ்ட்ரிம்பையும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த இறாலெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்க வந்து சில கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, 19,000 மெட்ரிக் டன் அளவுக்கு ஸ்ட்ரிம்ஸை வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5,85,000 மெட்ரிக் டன் அளவுக்கு ஃபீடை வந்து நாங்கள் செல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட் ஃபுட்டில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இந்த இறால்களுக்கான உணவை தயாரிக்கிற அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 175 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு ஏதாவது இருக்கும். இது வந்து அவந்தி ஃபீட்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அவந்தி ஃபீட்ஸ் எல்லாம் நல்ல கம்பெனி, ஆனால் சடனாக ஏறும் சடனாக விடும். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும்போது வாங்குங்க. கிட்டத்தட்ட இந்த February 2 நைட்டு அமெரிக்கா இந்தியா டீல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ட்வீட் போட்டார் இல்லையா, அப்போ வந்து இது பயங்கரமாக ஏறினது. அந்த ரேலி வந்து ஒரு நல்ல ரேலி. ஸோ அதுக்கப்புறம் நானும் விற்றுட்டு வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே 1200 நான் விற்றுட்டேன், 1500 600 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து இப்போ மறுபடியும் 850 இருக்குது. ஸோ இன்னமும் கூட விழுந்தால் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல கம்பெனி தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம், இவங்களுக்கு வந்து செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதுக்குன்னா IPOக்கு. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரிலையன்ஸ் ஜியோ சிம் இருக்கு இல்லையா, அதை வந்து IPO கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான். கிட்டத்தட்ட 52 கோடி அளவுக்கு சிம் கார்டு யூசர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இவங்களோட பிஸ்னஸ்க்குள்ள தான் வரும். ஸோ இந்த IPO வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள IPO வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் NSEயோட IPOக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சது தான் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கோல்டு ப்ரைஸஸ் $4,450 இருக்குது 12:20 டைமில். அண்டு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. நாஸ்டாக் ஒரு 0.7% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. S&P 500 0.3% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துட்டோம்னா $88 இருக்குது க்ரூட் ஆயிலோட விலை. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். நாளைக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பற்றின வீடியோ வரும், அதை மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.